வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ். ஸோ இன்னைக்கு முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காணலாம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட எலும்பியர் நிபுணர் டாக்டர் ரவி சுப்பிரமணியம் சார் இருக்காரு. வாங்க தொடர்ந்து பேசலாம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம முதியோர்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் டாக்டர். முக்கியமா முதியோர்களுக்கு மட்டும் இல்ல, காமனாவே நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், நெக் பெயினா இருக்கட்டும், இல்ல ஹிப் பெயினா இருக்கட்டும், நீ பெயினா இருக்கட்டும், எல்லாமே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நெக் பெயினை பத்தி பேசலாம் டாக்டர். நெக் பெயின் எதனால வருது, இது எப்படி தீர்வு காணலாம்னு பத்தி சொல்லுங்க டாக்டர். நெக் பெயின் ஒரு ஃபுல் சப்ஜெக்ட்டுங்க. அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுத்து வலிங்கிறது எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்திருக்கும். அது ரொம்ப காமன். அது நம்மளோட லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. இப்போ நம்ம உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருக்கோம் 6 மணி நேரம், இல்லாட்டி கம்ப்யூட்டரை குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம், இல்லாட்டி ஒர்க் ஸ்பேஸில் போனீங்கன்னா நம்மளோட எர்கனாமிக்ஸ் கரெக்டாக இருக்காது, நம்ம கைக்கு ஒரு சப்போர்ட் இருக்காது, காலை தரையில் வைக்க மாட்டோம். இதெல்லாம் நெக்கை ஸ்ட்ரெயின் பண்ணும். நெக் ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அங்கே உள்ளே இருக்கிற மசில்ஸ்லாம் ஸ்டிஃப் ஆயிடும். ஸ்டிஃப் ஆயிடுச்சுன்னா இந்த போனுக்கு நடுவில் டிஸ்க்குன்னு இருக்கும். அந்த டிஸ்க் கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகிடும். காமனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க என்னப்பா எனக்கு ப்ராப்ளம்னா கழுத்தில் அவன் சொல்லுவான் எனக்கு டிஸ்க் பல்ஜ் சார் அப்படிமா. அது அவ்வளோ காமன் டேர்ம் ஆயிடுச்சு. எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கும். அது வலி கொடுக்கும். என்ன ஆகும்னா அந்த டிஸ்கில் 2 பார்ட்ஸ் இருக்கும். வெளியில் ஹார்டாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், ஒரு குஷன் மாதிரி இருக்கும். அதில் அந்த அவுட்டர் ஹார்ட் பார்ட் கிராக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜெல் வெளியில் வந்துட்டு அது போய் அந்த நர்வ்ஸை போய் ஸ்குவீஸ் பண்ணும். ஸ்பைனல் கெனால் ஸ்குவீஸ் ஆகிடுச்சுன்னா பயங்கர வலி. ஸோ இந்த நெக் பெயினுங்கிறது ரொம்ப கேர் எடுத்து நம்ம பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு நெக் பெயின் கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி அது இம்ப்ரூவ் ஆகுது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு 2 சிம்பிள் டிப்ஸ். கழுத்து நீங்கள் நைட் படுத்திருக்கும் போது ரொம்ப பெண்டாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நேராக இருக்கோம், கழுத்து ரொம்ப பின்னால் போகக்கூடாது, ரொம்பவும் ஃப்ளெக்ஸ் ஆகக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு பெரிய தலாணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு சின்ன தலாணி ஆக்கிக்கலாம். ஒரு சாஃப்ட் பில்லோ வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அந்த டைமில் யூ கேன் ஹாவ் அ சப்போர்ட் ஃபார் த நெக். யூஸ்வலாக நான் என்ன சொல்வேன்னா ஒரு ஸ்கார்ஃப் இல்லாட்டி ஒரு தின் டவல் எடுத்து 3 ஃபோல்ட் பண்ணி கழுத்தை சுற்றி ஒரு காலர் மாதிரி அதை போட்டுக்கும். இப்போ நம்ம ரெகுலராக விற்கிற காலர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா கழுத்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும், இப்படி போயிடும். அது டிஸ்கில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக. ஸோ இந்த சிம்பிள் திங்ஸ் நம்ம பண்ணோம்னாலே அந்த நெக்குக்கு ஒரு சப்போர்ட் வந்துடும். த மெயின் சப்போர்ட் ஆஃப்கோர்ஸ் இஸ் த இன்டர்னல் பெல்ட். நம்ம மசில்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். மசில்ஸ் இந்த நெக் மசில்ஸ் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஹெட்டை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். நம்ம என்டையர் ஸ்பைன் ஆக்சுவலாக ஒரே யூனிட். கழுத்து, முதுகு எல்லாமே ஒரே பகுதி தான் அது. இப்போ கழுத்து வலி வந்தால் கொஞ்ச நாள் கழிச்சு முதுகு வலி வரும். ஏன்னா நம்ம அந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கிறதுக்கு நம்ம என்டையர் ஸ்பைனல் யூனிட் ஒரு நல்ல சப்பிளாக இருக்கணும். இப்போ நம்ம கீழே குனிஞ்சு ஒரு இதை பிக்கப் பண்ணோம்னா அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க குனிஞ்சாங்கன்னா காலே தொட முடியாது. அதெல்லாம் பேட். ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஸ்ட்ரென்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரெண்டுமே நம்மளுக்கு இருக்கணும் பாடியில். அப்படின்னா தான் ப்ராப்ளம்ஸ் வராது. ரொம்ப ஸ்டிஃப் ஜாயின்ட்ஸ் இருந்துச்சுன்னா சான்சஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் ஹையர், சான்சஸ் ஆஃப் கெட்டிங் டேமேஜஸ் ஹையர். அண்ட் டாக்டர், இப்போ நிறைய முதியவர்கள்லாம் அவங்களுக்கு பெயின்ஸ் ஏற்படுது அப்படின்னா ஒரு சில ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. இதனால அவங்களுக்கு அந்த பெயின்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமா? எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? அண்ட் இல்லைனா ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதமில் நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது சயின்டிஃபிக் பேசிஸ் இருக்குது. எனக்கு அது ரொம்ப கிளியராக தெரில அந்த ஆயுர்வேதிக் ஆயில் எப்படி வேலை செய்யுதுன்னு. பட் அது எப்படி வேலை செய்யும்னா, அந்த ஆயிலை போட்டு மசாஜ் பண்ணோம்னா அங்கே இருக்கிற பிளட் சப்ளை டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கிற மசில்ஸ் லூசன் ஆயிரும். ஸோ இதுலேயே பாதி வலி குறைஞ்சிரும். இந்த மசில் பிடிப்பை நம்ம எடுத்து விட்டுட்டோம்னாலே பாதி வலி போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஸ்மால் அமௌண்ட் 3 or 4 times a day யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் நம்ம லேசாக மசாஜ் பண்ணி விட்டோம்னா டெஃபினட்டாக பெயின் ரிலீஃப் இஸ் தேர். எப்படி வேலை செய்யுதுன்னு தெரில. சில பேர் கவுண்டர் இரிட்டன்ட்னால வேலை செய்யுதுவாங்க. சில டைம் அந்த ஆயிலே கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஜாயிண்ட் பெயினை குறைக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ விச். ஆனால் பேஷண்ட்டுக்கு டெஃபினட்டாக தே ஹேவ் அ பெனிஃபிட். ஸோ ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஐ எம் ஷுவர் தேர் இஸ் அ பெனிஃபிட் இன் தட். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.